பொங்கலுக்கு ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாருங்க. ஏன்னா அவ்வளோ காமெடியான மூவி. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. கில்லி ரீலீஸ் பண்ணும்போது அப்படிதான் சொன்னாங்க. 10 வருஷம் கழிச்சு release. அதெல்லாம் இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் வரல. ஸோ அதனால இது நல்லா ஓடும் கண்டிப்பா. இல்ல அரண்மனை மாதிரி அப்படிலாம் வரல, காமெடியா எடுத்திருக்காங்க. சுந்தர் சினால கொஞ்சம் காமெடி இருக்கும் படம் ஃபுல்லாவே. அதே மாதிரி தான் காமெடியா பாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டு ஒன்ஸ் மோர் கத்துறோம். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. பொங்கலுக்கு ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாருங்க. ஏன்னா அவ்வளோ காமெடியான மூவி. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. சந்தானமோட காமெடி அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் விஜய் ஆண்டனி மியூசிக், விஷாலனாலாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. மறுபடியும் வந்து ஒரு சுந்தர் சியோட ஒரு சூப்பர் மூவி, ஒரு கம்ப்ளீட் பவர் பேக் காமெடி என்டர்டைனிங் மூவி. அண்ட் எல்லாரும் தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ. சந்தானம் எனக்கு சந்தானம் பிடிச்சிருந்துச்சு. விஷன் ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்கு. காமெடின்றதால பார்க்கலாம், என்ஜாய் பண்ற மாதிரி. இல்ல வச்சிருக்காங்க தான் சொன்னாங்க, நான் அது சரியா கவனிக்கல. பட் நல்லா இருக்கு. பட் மூவி ஃபுல்லாவே சந்தானம்னால கொஞ்சம் மூவி நல்லா இன்ட்ரெஸ்டா போகுது, ஜாலியா போகுது, அவ்வளவுதான். சீரியஸ் கிடையாது, ஃபுல்லாவே காமெடி தான். இல்ல அரண்மனை மாதிரி அப்படிலாம் வரல, காமெடியா எடுத்திருக்காங்க. சுந்தர் சினால கொஞ்சம் காமெடி இருக்கும் படம் ஃபுல்லாவே. அதே மாதிரி தான் காமெடியா இருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியா என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாவே. புரியல. இல்ல ஃப்ரெஷ்ஷா இல்ல, அந்த டைம்ல அந்த இயர்ல எடுத்த எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறதால அந்த வைப் நல்லா இருக்கு. ஒர்த்து தான், வந்து கண்டிப்பா பார்க்கலாம் மறுபடியும். அப்படியே எங்களுக்கே ஆச்சரியம், ஏன்டா இவங்க அப்பயே விட்டுருக்கலாமே, ஏன்டா விட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா செம்மையா கனெக்ட் ஆகுது. சந்தானம் வந்து உண்மையிலே வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஹீரோவை பண்ணிட்டு செம்மையா போனோம்னா டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி படம் தான் ஓடிச்சு. ஆனா இதெல்லாம் பார்த்தாருன்னா கதறுவாரு. ஏன்னா அப்படி ஒரு கவுண்டர் காமெடி. நீ ஹீரோவா மச்சான், நான் ஹீரோவா மச்சான், பார்த்துடலாம்னு சொல்லிட்டு 2 பேர் வரிஞ்சு கட்டிக்காரங்க மாதிரி இருக்குது. இதுல தலைமை ஆர்யா வேற வந்து அவர் வர்ற போர்ஷன் வயிறு வலிச்சிடும். எல்லாருமே இருக்காங்க. ஆனாலும் வந்து படத்துக்கு பெரிய 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 பிளஸ் வந்து விஜயன் சார் மியூசிக்கு, சந்தானமோட கவுண்டரு, பிரதர் விஷாலோடைய ரொம்ப இது. அவர் வந்து நோயின்னு சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, நியூராலஜி பிரச்சனை அது சொல்றாங்க. ஆனா இந்த படத்தை பார்த்தோன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு சட்டையை கட்டிட்டு ரோட்ல நடப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த படம். போன வருஷம் ரத்னம் வந்து அவரை செஞ்சு விட்டுச்சு, அதனாலே ரொம்ப டிப்ரெஷன்ல போயிருப்பாரு. இந்த படம் வந்து அவரை வந்து என்ன சொல்றது, கம்பேக் பண்ணி எந்திரிச்சு உட்கார வைக்கும். இனிமே வந்து விஷால் வந்து விட மாட்டார். ஏன்னா எதுலாம் நம்பிக்கை இல்லையோ இனிமே இதுக்கெல்லாம் நம்பலாங்கிற நம்பிக்கை அவர் வந்து. ஃபெஸ்டிவல் டைம் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து பார்க்கக்கூடிய படமா இருக்கு. 196 ரூபா கொடுத்து மொக்க படமா பார்த்துக்கிட்டோம். வெறும் 120 ரூபாயில அருமையான படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா கொண்டாடுவாங்க. இந்த ஷோ வேணா ஸ்லோவா இருக்கலாம், ஒரு ஷோ தான் ஓடிச்சு. நீங்க பாருங்க, நான் சொல்றேன், அடுத்த ஒரு 3-4 நாள் ஃபில் பண்றது இந்த படமா தான் இருக்கும். கொடுத்த காசுக்கு வருது. கண்டிப்பா வருது. காம்போவா அது அதே சொல்லல, விசில் அடிக்கிற மூமெண்ட், ஃபேன் பாய் மூமெண்ட், ரசிக்கிற மூமெண்ட், சிரிக்கிற மூமெண்ட், எல்லா மூமெண்ட்டையும் ஒரே படத்துல வச்சுட்டாங்க. தகட்ட காமெடி. 2025 ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் அந்த படத்தை சொல்லுவேன். சுந்தர் சி படத்துக்கு உங்களையும் சரி என்னைய உங்களே தெரியல, என்னெல்லாம் சும்மா கூப்பிட்டா கூட நடிக்க போயிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தி கலர்ஃபுல்லா வச்சுக்கிட்டு படம் பண்றாரு. அவருக்கு மட்டும் எப்படி இவ்வளவு தாராளமா நடிக்கிறாங்கன்னு தெரியல. உண்மையிலே அது வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய இது இருக்கு. அதுக்கு புஷ்ப மேம் வர சப்போர்ட்டா, அதனால அள்ளி கொட்டியிருக்காங்க கிளாமரா. ஆனால் கிளாமர் மாதிரி தெரியாது, கிளாமராகவும் இருக்கும். 2K கிட்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமே இந்த படத்துல இருக்கு. படத்தை தயவுசெய்து ஒரு தடவை பாருங்க. செம்ம கம்பேக். உண்மையிலே அவருக்குலாம் பெரிய மனசு. ஏன்னா அவர் பெரிய ஹீரோவாகி வளர்ந்து எங்கேயோ போயிட்டாரு. பிச்சைக்காரன் 1, பிச்சைக்காரன் 2 மெகா ஹிட். அப்படி உள்ள ஒரு திரும்ப அதுக்கு மியூசிக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பெரிய தெய்வங்க அவர்லாம். வந்து பார்க்கட்டும், கண்டிப்பா வந்து பாருங்க. சூப்பர் என்டர்டெய்னர், ஃபேமிலி என்டர்டெய்னர், காமெடி, எல்லா காமெடி ஓவரால் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபுல்லாவே காமெடியிலாவே தான் போயிருக்கு. சந்தானமோட இது அந்த கம்பேக்னு சொல்ல மாட்டோம். பட் ஆனால் மிஸ் பண்ணது எல்லாமே இந்த இதில் வந்துட்டு வந்திருக்கு. படம் ஃபுல்லாவே டிராவல் ஆகுது. இயர்ஸ் எல்லாம் ஒரு நம்பர் தான். அதெல்லாம் திருப்பி சொல்ல நம்ம வந்துட்டு கில்லி ரீலீஸ் பண்ணும்போது அப்படிதான் சொன்னாங்க. 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம். அதெல்லாம் இல்லை, படம் கண்டென்ட் நல்லா இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக
காமெடி எல்லாம் எப்படி? எல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் இருக்குன்னு சொல்லலாம் bro. இது ஃபுல்லாவே சந்தானம் அண்ட் இது விஷால் காம்போ அண்ட் ஓவரால் சீக்வன்சஸ் வந்து அந்த லொல்லு சபா டீமோட பண்றது எல்லாமே செம்மையா இருக்கு. ஹீரோயினோட அவங்க வந்து சுந்தர்சி படத்துல எப்படி ஹீரோயின் வந்து ஹேண்டில் பண்ணாங்களோ அப்படிதான் bro அது போயிருக்கு. ஓவரால் ரேட்டிங் அது 5க்கு 4.5 சொல்லிருக்கு. படம் நல்லா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் குறையெல்லாம் சொல்றதுக்குல. படம் சூப்பரா இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் வரல. ஸோ அதனால இது நல்லா ஓடும் கண்டிப்பா. இது வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருது. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே சேச்சா அப்படிலாம் ஒண்ணுமே எனக்கு எதுவும் வித்தியாசமாலாம் தெரியல. பழைய படம் புது படம் பிகாஸ் அப்பவே நமக்கு நல்ல கேமரா எடிட்டிங் அதெல்லாம் இருக்குல்ல, நல்லா எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால பழைய படம் மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. சந்தானம் ட்ராக் சூப்பரா இருக்கு, காமெடி ட்ராக் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாவே காமெடி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர காமெடி, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விஷாலோட அந்த ஹீரோயிசம் காமிக்கிறதுக்காக நிறைய சேர்த்திருக்காங்க. பட் ஆனா படம் சூப்பரா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர காமெடி, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீரியஸ்னஸ். பிகாஸ் விஷாலோட ஹீரோயிசம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஓவரால் படம் வந்துட்டு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் 3/5. பிகாஸ் நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் பார்க்கல. ரொம்ப சீரியஸாவே தமிழ் சினிமால படம் வந்துட்டு இருக்கு. மேபி இதனால இனிமேட்டு மக்கள் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ சீரியஸா தமிழ் சினிமா போக வேண்டாம். படம் வேற லெவல் தெளிவா. அதாவது இந்த 2025 பொங்கலுக்கு ஃபன்னான படம் அப்படின்னா எம்ஜிஆர் மதகதராஜா தான். நல்ல படம். நல்ல படம் தான். இது மாதிரி தாங்க வேணும். நாங்க ஏன் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறோம்? படம் மொக்கையா இருந்துச்சு இப்பெல்லாம். இந்த மாதிரி படம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க தோணாது. படம் ஃபன்னாவும் போகும், நம்மளும் சிரிச்சு ஹாப்பியா வரோம். கொடுத்த காசுக்கு ஒர்த்து நம்ம எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க போறோம் சொல்லுங்க. இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது, தாறுமாறான படம். சுந்தர்சி விஷால் காம்போ விஷால் காம்போ சுந்தர்சி, அதை விட சுந்தர்சியே தனியா, சுந்தர்சியே போதும். ஏன்னா இந்த மாதிரி வைப்பு கொடுக்குற படம் தாங்க வேணும். சுந்தர்சி இந்த அளவுக்கு எடுக்கிறாருக்கும் போது நம்ம உண்மையிலேயே அதை எப்படி குறை சொல்லலாம்? செம்ம பண்ணுங்க. டாப் டு பாட்டம் சந்தானம். இது மெயின் காரணமே சந்தானம் தான். சந்தானம் வந்து காமெடினா ஒரு உயரத்தை நம்ம இழந்த மாதிரிங்க. அந்த அளவுக்கு வந்து ஏன் அவரு ஹீரோவா ட்ரை பண்ண தெரியல. அவர் மறுபடியும் காமெடிக்கு வந்தாலே தமிழ் சினிமா எங்கேயோ போன நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமா தூக்கி நிறுத்தலாம். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐயோ நீங்க போய் பாருங்க ப்ரோ, சிரிச்சுட்டு தான் நீங்களும் சிரிச்சுட்டே தான் வந்து ரிவ்யூ கொடுப்பீங்க. அந்த மாதிரி செம காமெடியா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஹீரோயின் எல்லாமே நல்லா காட்டு எடுக்கலாம், நல்லா தாராளமா காட்டி ஆடியன்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ எல்லாம் பக்காவா கொடுத்துறாங்க. அதான் சொன்னேன், யூத்தோட வைப்பை புடிச்சாரு. யூத்தோட வைப்பை சுந்தர்சி தாராளமா புடிச்சாரு. இந்த படம் செம்ம தாறுமாறி தான். ஓவரால் ரேட்டிங் 10க்கு 10க்கு 10 தான். பொங்கலுக்கு எம்ஜிஆர் பொங்கல் தான். படம் சூப்பர் சார். விசால் படம் 13 வருஷம் கழிச்சு 12 வருஷம் ஆச்சு, அப்புறம் 17 வருஷம் வந்துரு. ரொம்ப நல்லா இருக்கு. பழைய படம் மாதிரியே இல்லை சார், புது படம் மாதிரியே இருக்கு சார். சந்தானம் சூப்பர். டைட்டில் போட்டதுலேருந்து முடிகிற வரைக்கும் திருப்பி காமெடி தான். சுந்தர்சி மாறவே இல்லை, அதே மாதிரி இருக்கு. நல்லபடியாக பண்ணிருக்காரு. நேரம் போறே தெரில, எல்லாரும் பார்க்கணும். பொங்கலுக்கு இந்த படம் காமெடி படம். சந்தானம் வந்து மறுபடியும் இந்த மாதிரி வந்தால் சூப்பராக இருக்கும்னு நம்மளோட கருத்து, மக்களோட கருத்து. காமெடியாகவே பண்ணலாம். நேற்றுக்கு வந்து சத்யம் தியேட்டரில் சார் என்ன சொன்னார்னா, சுந்தர்சி என்ன சொன்னார்னா, சந்தானம் ஒத்துக்கொண்டால் மதகாமராஜா 2 கண்டிப்பாக வரும். இன்னைக்கு சாயங்காலம் சொல்கிறேன் இருக்கா, இல்லைன்னா நாளைக்கு சொன்னாலும் சொல்லலாம். மதகஜராஜா நம்பர் 2 வரணும், எல்லாரும் பார்க்கணும். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அந்த மனிதர் திருமாலை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாழ்ந்து எல்லாம் பண்ணுற மாதிரி லைஃப் அவர் அதே மாதிரி தான். மற்றவங்களுக்காகவே அவர் வாழ்கிறாரு. அந்த சங்க கட்டர் பண்ணுங்கிறாரு. சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக வந்து விசால் நல்லபடியாக 10க்கு 7 தான். இப்போ 10 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்திருக்கு. இப்போ அது ஃப்ரெஷ்ஷா இருக்கா அந்த படம்? ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. விஷாலோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு. எனக்கு அஞ்சலி பிடிக்கும், நல்லா இருக்கு. ஒரு பாட்டு வந்து இருந்துச்சு நமக்கு, ரொம்ப வைரலா போயிட்டு இருந்த பாட்டு. அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்க? எனக்கு அவ்வளோவா தெரியல அந்த பாட்டை பற்றி. ஆனால் நல்லா தான் இருக்கு. ஓவரால் நல்லா தான். ஓவரால் ரேட்டிங் 8 கொடுக்கலாம். நல்லா காமெடியா இருக்கு. மனோபாலா சார் காமெடி, சந்தானம் காமெடி, சந்தானம் பேக் ட்ரிபிளி பேக் காமெடி. ப்ரோ பீக் கமர்ஷியல் சினிமா தான். பொங்கலுக்கு சம ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் மனோபாலோட காமெடி சூப்பரா இருக்கும். அதுமாதிரி ஸ்டார்டிங்ல சந்தானம் ஒன்னே காமெடி எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. விஜயாண்டி ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு. விஷால் பாட்டு தெரியல.
பழைய ஆக்டர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க அவங்க ரொம்ப பின்ன feel சந்தானம் நல்லா காமெடி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா காமெடி இருக்கு. மலபாலாசர் காமெடி அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸா நல்ல பேர் சலகோபன் ரமேஷ் நடிச்சிருக்க ஃப்ரெண்டா இருக்கு கமெண்டேட்டர். சிலவே நல்லா இருக்கு, கமர்ஷியலா இருக்கு படம். பார்க்கலாம், அங்கங்க ஃபிளாஸ்னோட கமர்ஷியலா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சில சீன்ஸ்ல கொஞ்சம் ஃபிளாஸ் இருக்குல்ல, காமெடி வரனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பசங்களை பார்த்தீங்கனாலே தெரியும், வெளியே வரும்போதே எல்லா பசங்களையும் ஒரே ஒரு ரியாக்ஷன் தான், சிரிப்பு. ஸோ அதுல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கனெக்ட் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு. ஃபுல் காமெடி படம், காமெடி எல்லாருமே ரசிச்சாங்க, அதுதான் உண்மை. எனக்குமே அந்த டவுட் இருந்தது, ஏன்னா 12 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து அப்போ இருந்த அந்த கவுண்ட்ரு இதெல்லாம் வந்து பசங்க இன்னைக்கு ரசிப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சோம். அது பாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டு ஒன்ஸ் மோர் கத்துறோம். மை டியர் லவ் சாங் அதெல்லாம் திருப்பி போட மாட்டேன்ட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி விஷால் சாரோட டான்ஸ் பயங்கர ஹிட்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா எஃபெக்ட் போட்டு டான்ஸ் ஆடி இருந்தாரு. ஆக்சுவலி உண்மையிலே சொல்லணும்னா ஹீரோயிசமா பண்ண காமெடியை தாண்டி காமெடினா அவரோட காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொன்னாலே சந்தானம் சாரோட மிகப்பெரிய காமெடி தான். அந்த கவுண்டர் பக்காவா கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு சிரிப்பு வந்தது. எனக்கு என்னன்னா சரி நம்ம ஸ்டேஜ்ல ஓகே, இப்ப இருக்க சின்ன சின்ன பசங்க கூட பக்கத்துல விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலி வந்து பொங்கல் வின்னரா நான் சொல்லணும் அப்படின்னா விஷால் அண்ட் சந்தானம் பொங்கல்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா 2 பேரோட இதுவுமே சூப்பரா இருந்தது. உண்மையிலே படத்துல அவங்க 2 பேர் தான் ஹைலைட். ஆமா, அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா மணிவண்ணன் சாரோட மிஸ் பண்ணதா ரொம்ப ஃபீலா இருந்தது. உண்மையிலே செம்ம ஆக்டிங். அவர் அந்த ஆட்டோ டிரைவருங்கிறத தாண்டி அவர் ஃபீல் கொடுக்குள்ள அந்த பேசின விதங்களா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா இருந்தது. நிறைய விஷயங்கள் இப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்டடா பண்ணும்போது பசங்களுக்கு ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலயும் கத்தல் தான். விஷால் சாரோட 6 பேக்ஸ்க்கு பசங்க ஃபுல்லா மயக்கம் போட்டு விழுந்துடாத குறைதான். அந்த அளவுக்கு முன்னாடி நின்றுட்டு அவ்வளோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவரோட செம்ம ஆக்ஷன் சீன்ஸ் பார்க்கலாம்.